அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் உங்களை பற்றி நீங்களே யோசியுங்கள் என்பது சார்ந்த சில விஷயங்களை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் நாம் சில விஷயங்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், நம்மளுடைய இந்த ரூஹ் இருக்கிறதே, இந்த நொடி உங்களுடைய ரூஹை எடுப்பதற்காக மலக்குல் மௌத் வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார், உங்களுடைய ரூஹை வாங்கப் போகிறேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மலக்குல் மௌத் நம்மிடம் வந்து விடுகிற பொழுது யார் நம்மை காப்பாற்ற முடியும்? யார் வருவார்? நம்மளுடைய பெற்றோர்கள் வருவார்களா? அல்லது நம்மளுடைய மனைவி வருவார்களா? நம்மளுடைய பிள்ளைகளா? அல்லது நம்மளுடைய உடன் பிறந்தவர்களா? அல்லது நம்மளுடைய உறவினர்களா? நம்மளுடைய நண்பர்களா? இன்னும் நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள். இந்த துன்யாவில் யாரும் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அதே போன்று நம்மளுடைய வசதியோ வாய்ப்போ நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனோ, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஃபிட்டாக இருப்பதை கொண்டு மரணம் அவர்களிடம் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. சகோதரர்களே, யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய திறமையாலோ நம்மளுடைய அறிவாலோ மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது. சகோதரர்களே, மலக்குல் மௌத் வந்துவிட்டால் நாம் யாரை உதவிக்கு தேட முடியும்? யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். சகோதரர்களே, நமக்கு நாமே உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதை கொண்டு? கபரில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? ஹதீசுகளில் வரும் அல்லவா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கபரில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது உங்களுடைய தொழுகை. நாம் இந்த துன்யாவில் எவ்வளோ அழகாக தொழுதிருக்கிறோம், எவ்வளோ பேணுதலாக தொழுதிருக்கிறோம், எத்தனை வக்து தொழுகைகளை பேணுதலாக தொழுதிருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய கபரில் அல்லாஹு தஆலா அதாபை லேசாக ஆக்குவான். சுகமான நிம்மதியான தூக்கம், ராகத்தான தூக்கம் அங்கு கிடைக்கும். அதே போன்று குர்ஆன், எவர் ஒருவர் துன்யாவில் வாழுகிற பொழுது அதிகமாக குர்ஆனை ஓதினாரோ அவருக்கு குர்ஆன் கபரில் பாதுகாப்பாக இருக்கும். ரசூலுல்லாஹினுடைய சுன்னத்தான வாழ்க்கைகள், சுன்னத்தான வாழ்க்கையின் பிரகாரம் நாம் வாழ்ந்திருப்போம் என்றால் கபரில் நமக்கு அது வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாம் இந்த துன்யாவில் செய்த நல்ல இபாதத்துகள், நல்ல காரியங்கள், நம்மளுடைய ஈமான் கபரில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சகோதரர்களே, ரூஹ் இந்த உலகத்தை விட்டும் போகிவிட்டால் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், மரணம் யாரை விட்டது? மௌத் யாரை விட்டது? பெரும் பெரும் அரசர்களும் தன்னுடைய காலத்தை முடித்த பிறகு கபரை சென்று அடைந்து விட்டார்கள். பரம ஏழையும் கபரில் தான் இருக்கிறார்கள். மௌத் யாரை விட்டது? என்னையும் விட போகுவதில்லை, உங்களையும் மௌத் விட போகுவதில்லை. மௌத்திற்கு முன்னால் நாம் நம்மளுடைய செயல்களை சீர் செய்து கொள்வது என்பது ரொம்ப அவசியம். எங்கள் உஸ்தாத் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னாலில்லாஹ் ஆகுவதற்கு முன்னால் நீங்கள் இன்னாலில்லாஹ் ஆகிவிடுங்கள் என்று சொல்லுவாங்க. இன்னாலில்லாஹ்னா என்ன? யாரெல்லாம் நாங்கள் உனக்காகவே இருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டியே நாம் இருக்கிறோம். அப்போது மௌத்து வந்துட்டா மக்கள் என்ன சொல்கிறாங்க? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறாங்க. அப்போது இன்னாலில்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே அல்லாஹுக்காக ஆகிவிடுங்கள் என்று சொன்னார். சுபஹானல்லாஹ். நாம் யோசித்து பார்க்கிறோம், நாம் அல்லாஹுக்காக ஆகிவிட்டால், நாம் ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஆகிரத்திற்காக, துன்யாவிற்காக வெற்றி பெற்று விட்டோம். சகோதரர்களே, உண்மையில் நாம் மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் மனப்பூர்வமாக தௌபா செய்ய வேண்டும். தௌபா செஞ்சிட்டோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அந்த தவறை நாம் வாழ்வில் செய்யவே கூடாது. ஆகையால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். நம்ம தொண்டக்குடியிலிருந்து ரூஹு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். அப்படின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? நாம் மௌத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹோடு இணைந்து விட வேண்டும். மௌத்தினுடைய சக்கராத்தினுடைய ஹால் வந்து விட்டால், நிலைமை வந்து விட்டால் பிறகு தௌபா கூட கபூல் ஆகாது, தௌபாவினுடைய வாசல் மூடப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நல்லமல் புரிய ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. ஆமீன்.